எப்போவுமே என்னோட கிளாஸில் கடைசி பெஞ்சில் தான் உட்காருவான். எல்லாத்து கூடயும் சத்தமாலாம் பேச மாட்டான். டீச்சரோட ஃபேவரட் குழந்தையும் அவன் கிடையாது. ஒரு நாள் அவன் எக்ஸாம் ஹாலில் உட்காண்ட்ருக்கும் போது அவனோட ஃப்ரெண்டு அவனோட பென்சிலை பார்த்துட்டு, இவ்வளோ குட்டியான பென்சில் வச்சுருக்கே, இது எக்ஸாமுக்கே இந்த பென்சில் பார்த்தாதே அப்படின்னு சொல்லி சிரித்தான். அதுக்கு கார்த்திக் சொன்னான், பென்சில் குட்டியாக தான் இருக்குது, பட் ஸ்டில் அது எழுதும் அப்படின்னு சொல்லி சொன்னான். அன்றைக்கி அவன் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது எந்தவித அலட்டலும் இல்லாமல் நல்லா ப்ரிப்பேர் பண்ணான். அந்த பென்சில் மாதிரி சின்னதாக இருந்தாலும் பவர்ஃபுல்லாக அவன் ப்ரிப்பேர் பண்ணான். அடுத்த நாள் அவன் எக்ஸாமை ரொம்ப கான்ஃபிடென்ட்டோடு எழுதினான். ரிசல்ட் வந்துச்சு. அவன் டாப் மார்க்கெல்லாம் வாங்க கிடையாது, பட் எப்பொழுது விடவும் அவன் முன்னேறி இருந்தான். அப்போது அவங்க டீச்சர் சொன்னாங்க, டோன்ட் ஜட்ஜ் அ பென்சில் பை இட் சைஸ் ஆர் டோன்ட் ஜட்ஜ் அ ஸ்டூடெண்ட் பை their பெஞ்ச் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நீங்கள் தான் உங்கள் கிளாஸ்லேயே பிரைட்டஸ்டான ஸ்டாராக இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. ஆனால் நீங்கள் உங்களோட இயல்பான வழியிலேயே மிளிரலாம். ஃபஸ்ட் பெஞ்சோ லாஸ்ட் பெஞ்சோ நீங்கள் இன்றைக்கி போடுற எஃபர்ட் கண்டிப்பாக ஒரு நாள் பலனளிக்கும். ஸோ ட்ரை டு புட் எஃபர்ட் இன் யோர் ஓன் வே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.